श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. பராசக்தியினுடையதான கருணையோடு நவராத்திரி காலத்துல எப்படி அம்பிகையை வழிபடுறது அப்படிங்கிறத நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கோம். நவராத்திரி சமயத்திலே முக்கியமா நாம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, வீட்டுக்கு எந்த பெண் வந்தாலும் அவளுக்கு தாம்பூலத்தை கொடுத்து அவர்களை அம்பாளாவே பாவிக்க வேண்டியதுங்கிறது தான் முதல்ல. நவராத்திரி சமயத்திலே எந்த பெண்ணானவள், அவள் சுமங்கலியானாலும் சரி, கன்யையானாலும் சரி, எந்த வடிவத்தில் அவள் இருந்தாலுமே சரி, அவள் தேவியினுடைய ஸ்வரூபம்தான், அதுல சந்தேகமே இல்லை. வரவாளுக்கு எந்த விதமான வித்தியாசமுமே இல்லாமல் என்ன பண்ண வேண்டியதுன்னா தாம்பூலம் கொடுக்கணும். நம்மால இயன்றதான அந்த மங்கள திரவியங்களை அந்த தாம்பூலத்துல வச்சுண்டு அவளை கௌரவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நவராத்திரி காலத்துல அம்பிகை எந்த ரூபத்துல வேணாலும் நம்முடைய கிரகத்திலே வருவா. இது சத்தியமான ஒரு விஷயம். ஸ்ரத்தா பக்தியோட கூட்ட ஒரு வீட்டிலே நவராத்திரி காலத்துல அம்பாளை வழிபட்டாக்க அம்பிகை ஏதோ ஒரு வடிவத்திலே அந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து, அந்த கிரகத்திற்கு வந்து அந்த பூஜையை ஏற்றுக்கிறா அப்படிங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். இதற்கு ஒரு 2 இன்சிடென்ட்டை நான் ஒரு இப்போ நடந்த இன்சிடென்ட், அதை நான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அதனால இந்த காலத்திலே நவராத்திரியில சுவாசினியையும் கன்யையையும் ஆராதிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த நவராத்திரி சரத்காலத்திலே வரக்கூடிய நவராத்திரியில முக்கியமா கன்யா குழந்தைகளை அம்பாளாக பாவிச்சு அவளை வழிபட வேண்டியது அவசியம். ஏன்னா தேவி பாகவதத்திலே நவராத்திரி காலத்திலே நவ கன்யைகளை எப்படி ஆராதிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கா. குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா அப்படின்னு 9 கன்யைகள். இந்த 9 கன்யைகளை இந்த 9 தேவி ரூபங்களாக 2 வயசோட இருக்கக்கூடியதான குழந்தைக்கு குமாரி அப்படிங்கிறதான ரூபம், 3 வயசோட விளங்கக்கூடிய குழந்தைக்கு திரிமூர்த்தி அப்படிங்கிற ஸ்வரூபம், 4 வயசோட விளங்கக்கூடியதான குழந்தைக்கு கல்யாணி அப்படிங்கிற ஸ்வரூபம். அப்படி இந்த 9 குழந்தைகளை 2 வயசில் தொடங்கி 10 வயசு பரியந்தம் விளங்கக்கூடியதான 9 குழந்தைகளை கன்யைகளை தேவியாகவே பாவனை பண்ணி அவளை பூஜை பண்ணினாக்க, அந்த கன்யா பூஜையை பண்ணினாக்க அந்த கன்யைக்கு மங்கள திரவியங்களை கொடுக்கறதுனால அம்பாளுக்கு பரிபூரண பிரீத்தியானது ஏற்படுறது. இயன்றவர்கள் இந்த கன்யா பூஜையை பண்ணுங்கோ. யாரால முடியுமோ அவர்கள் நவராத்திரி காலத்திலே 9 கன்யைகளைத்தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு குழந்தையா இருந்தாலும், ஒரு கன்யையா இருந்தாலும் பண்ணலாம், 3 கன்யையா இருந்தாலும் பண்ணலாம். ஒற்றைப்படை எண்களிலே 1, 3, 5, 7, 9 அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களிலே அந்த கன்யைகளை ஆராதிக்கிறது. அதுவும் இந்த நவராத்திரி சரத்காலத்திலே விளங்கக்கூடிய நவராத்திரி சமயத்தில் ஆராதிக்கிறது அம்பாளுக்கு அளவற்ற பிரீதியை கொடுக்கிறது. நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறது, அம்பிகையினுடைய திருவருளும் பரிபூரணமா நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பரமசத்தியமான விஷயம். இந்த கன்யா பூஜையை இயன்றவர்கள் பண்ணுங்கோ. கன்யா பூஜை எங்கேயாவது நடந்ததுன்னு சொன்னாக்க அதிலே நாம பங்களிப்பும் செய்யலாம். நம்மால ஆத்துல பண்ண முடியல, ஒரு கோவில்ல நடக்கிறது, இல்ல ஒருத்தர் ஆத்துல கன்யா பூஜை நடக்கிறதுனாக்க அங்க போய் நாம கலந்து கருதும் தேவியினுடைய பரிபூர்ணமான ஒரு கருணைக்கு அது பாத்திரமாகும். ஆத்துக்கு வரக்கூடியதான, நம்முடைய இல்லத்திற்கு வரக்கூடியதான எல்லா பெண்களையுமே அம்பிகையாக பாவித்து அவர்களுக்கு தாம்பூலத்தை வழங்க வேண்டும். அதாவது ஒரு சமயம் ஒரு பெரிய தேவி உபாசகர், தேவி உபாசனைங்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா ஆத்மார்த்தமா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டாம்பீகமாக இருக்க கூடாது, அது ஆத்மார்த்தமா இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆகிறது, ஒரு தேவி உபாசகர் என்ன செய்யறாருன்னு கேட்டாக்க பிரம்மாண்டமா குழு வச்சிருக்கா அவாத்துல. அந்த குழு வச்சிருக்கா. அப்போ நிறைய சுமங்கலிகள், கன்யா குழந்தைகள், சுமங்கலிகள் மாத்திரம்தான் வருவான்னு இல்லை இல்லையா? அதனால நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்கா. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க அந்த அம்மாவும் வந்திருக்கா. அந்த அம்மா சுமங்கலி கிடையாது.
அந்த அம்மாவும் வந்திருக்கா. அப்போ இவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, சுமங்கலிகளுக்கு மாத்திரம் வெத்தலை பாக்கு தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுக்கறே தவிர அந்த அம்மாவை அவ லட்சியமே பண்ணல. அப்போ அந்த அம்மாவை பார்த்து, உன்னை பார்த்தா சுமங்கலி மாதிரியும் தெரியல, அங்க போ, ஓரமா போய் நில்லு அப்படின்னு இருக்க. அந்த அம்மாவுக்கு வருத்தம் தாங்காம என்ன பண்ணிருக்கா, வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அன்னைக்கு ராத்திரி எந்த தேவி உபாசகர் அப்படி சொன்னாரோ அவர் பேத்திக்கு இழுப்பு வந்துருது. அன்னைக்கு ராத்திரியே இழுப்பு வந்துருது. வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறார். ஹாஸ்பிட்டல்லையும் சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிறா. துர்கே காப்பாத்துங்கிறார். அப்ப அம்பாள் வந்து சொன்னாளா, அப்ப ஜெகன்மாதா சொல்றாளா, நான் மகிஷாசுர மர்தினி, உன் ஆத்துக்கு வந்திருக்கேன், நீ வந்து என்னை விரட்டி விட்டுட்டியே, என் பல்லு, நான் காளிதான், என் பல்லு எடுப்பாதான் இருக்கும், என் பல்லு எடுப்பா இருந்தா நீ வந்து உங்க ஆத்துல சேர்க்க மாட்டியா? மகிஷமர்தினி உன் வீட்டுக்கு வந்தா நீ சேர்க்க மாட்டியா? இப்ப மட்டும் எதுக்கு என்ன கூப்பிடுற? வந்தவளை நீ தான் விரட்டி விட்டியே அப்படின்னால. அம்மா தெரியாத பண்ணிட்டேம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தாயே, வந்தது நீனு தெரியாத உன்னை விரட்டி விட்டுட்டேனே, என்னை மன்னிச்சுடு தாயேன்னு பாதத்துல விழுந்து கதறினர். அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட வியாதியும் சரியா போச்சுன்னா. அப்படி அந்த வியாதியை தடுக்கிறதுக்காகத்தான் அம்பாள் வந்திருக்கா. எதுக்காக அம்பாள் வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டாக்க, இவருடைய பேத்தி இத்தனை காலம் என்ன ஆராதிக்கிறானே, இவன் பேத்திக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டம் வரப்போறது, அதை நமக்கு தாம்பூலத்தை தேவிக்கு கொடுத்தாக்க அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகுங்கிறதுக்காக, அதற்காகத்தான் தேவி வந்திருக்கா. ஆனா அது தெரியாம இந்த விதியானது மறைக்கிறதுன்னு பார்த்தேடா. அப்படி அந்த விதி மறைச்சு அவர் மறுபடி அந்த பேத்திக்கு அந்த வியாதி வந்தாலும் தப்ப உணர்ந்து தேவியினுடைய பாதத்துல சரணாகதி செய்ததுனால அந்த பேத்தி மறுபடியும் பொழைச்சு நல்ல ஆரோக்கியமா இருந்தா அப்படின்னு சொல்லுவா. அந்த காரணத்தினால அம்பாள் இந்த நவராத்திரியில எந்த ரூபத்துல வேணாலும் ஆத்துக்கு வருவா. நாம வந்து தயாரா இருக்கணும். அதாவது அம்பாள் வருவாங்கிற நம்பிக்கையோட நீங்க பூஜை பண்ணுங்கோ. ஏதோ ஒரு வடிவத்தில் அம்பிகை நமக்கு வருவா. நம்ம கொடுக்கக்கூடிய தாம்பூலத்தை அம்பாள் ஸ்வீகாரம் பண்ணிப்பா. இது பரம சத்தியமான விஷயங்கிற நம்பிக்கையோட நீங்க அந்த அம்பாள் ஆராதனை செய்தேள் அப்படின்னு சொன்னாக்க, நிச்சயமாக நவராத்திரி காலத்துல ஏதோ ரூபத்துல அம்பாள் வந்து தாம்பூலத்தை பெற்று கொள்வாள். இது பரம சத்தியமான விஷயம். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்திற்கு முன்னாடி ஏற்பட்டதான ஒரு அனுபவம். இது மயிலாப்பூர்ல ஒருத்தராத்துல, அந்த வீடு எங்க இருக்குன்னு நான் பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு விரும்பல. மயிலாப்பூர்ல ஒருத்தர் வீடு. அவ வந்து நித்தியமும் கற்பகாம்பாளை போய் தரிசனம் பண்ணக்கூடியவா. கற்பகாம்பாளுடைய பாதார விந்தத்தில் அபரிமிதமான ஒரு பக்தி. அந்த மாமி வந்து நாள் தவறாம கற்பகாம்பாளுடைய சந்நிதிக்கு போவா. அவ வீட்டுல நன்னா விஸ்தாரமா கொலு வச்சிருக்கா. அதுல பிரதானமா ராஜராஜேஸ்வரி தர்பார், அதாவது சதாசிவ பலகை மேல பஞ்ச பிரம்மாசனத்துல லக்ஷ்மி சரஸ்வதி சாமரம் வீசுற மாதிரி பிரதானமா ராஜராஜேஸ்வரி தர்பார அந்த வருஷம் அந்த மாமியோட பையன் +2 என்னமோ அந்த சமயத்துல படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து அந்த ஒரு தர்பாரை வச்சிருக்கார். அப்போ எல்லாருமே கொலு வச்சா எல்லாரும் வந்து பாப்பா இல்லையா. அது மாதிரி இவா கோவிலுக்கு போறதுனால இவாளுக்கு நிறைய பேர் பழக்கமும் உண்டு. என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க, கொலு பாக்குறதுக்கு ஆத்துக்கு வாங்கோ, தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு வாங்கோன்னு சொல்லி அவ கூப்பிட்டுருக்கா. அந்த மாதிரி என்ன பண்ணினானா, தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக நிறைய பேர் அவாத்துக்கு வந்திருக்கா. நவராத்திரி வெள்ளிக்கிழமை, அதாவது இது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவம். நான் காதால கேட்ட சம்பவம். அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, அந்த மாமியாத்துக்கு என்ன பண்ணிருக்கான்னு கேட்டாக்க, வெடிகாலம்பர நவராத்திரி வெள்ளிக்கிழமை வெடிகாலம்பர் 5 மணி அவாத்து வாசக்கதவை யாரோ தட்டுறா. நீங்க போனேல் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா எந்த இடம்னு நான் சொல்லல. நான் பார்த்த பொழுது எங்க வீடு இருக்குன்னு ஆச்சரியப்பட்டேன். அப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங் வழியா போய் நம்ம மாடிப்படியோ லிஃப்டோ ஏறி முதல் மாடிக்கு போனாதான் ஒரு 3 வீடு இருக்கு, 2வது மாடியில ஒரு 3 வீடு இருக்கு போல இருக்கு. ஆனா நமக்கு வெளியில பாக்குறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு கடைகண்ணி இருக்கிற ஒரு கடத்தெரு, ஒரு பெரிய இடம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த இடமானது இருந்தது. நான் பார்க்கும் பொழுதே வீடை தேடி யாரும் வர முடியாதுங்கிறதுக்கு சொல்றேன் நான். அப்போ காலம்பர் 5 மணிக்கு வாசக்கதவை யாரோ தட்டுறாங்கடா. 5 மணிக்கு நம்ம யாரு தட்டுவா வாசக்கதவை? நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. நமக்கு வரவா போறவா ஒத்துரும் இல்லை. யாராலும் இருந்தா கூட காலம்பரை ஒரு 9 மணிக்கு மேலதான் வருவா. யாருமே நம்ம வெடிகாலம்பரை ஒருத்தராதையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சொல்லாம கொல்லாம, யாருடா சொல்லாம கொல்லாம இப்படி வெடிகாலம்பரை வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த மாமி அப்பதான் எழுந்துன்னு இருக்கா. 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ணிருக்கா, வாச கதவை போய் திறந்தாக்க
பழுத்த சுமங்கலி, நெத்தி நிறைய ஒரு பொட்டோட, கையில நிறைய கண்ணாடி வளையலோட ஒரு பழுத்த சுமங்கலி, ஒரு மாமி நன்னா மடிசார் கட்டிண்டு வந்து நிக்கிறா. அப்போ இந்த மாமிக்கு ஒன்னும் புரியல. யார் மாமி, யார் வந்தவாளை போய் வாங்கோன்னு கூப்பிட்டு தானே ஆகணும். முன்ன பின்ன தெரியாதவாளா இருந்தா நவராத்திரியில வெள்ளிக்கிழமையில வேற வந்திருக்கா, வாங்கோ மாமி அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்டுருக்கா. ஏண்டி நீதானடி வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்ட, அதனாலதான் வந்தேன்னாலாம். இந்த முகத்தை பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகமே அவளுக்கு இல்லை. எப்ப கூப்பிட்டேன், என்ன ஏது ஒண்ணுமே அவளுக்கு தெரியவே இல்லை. வந்தவாளை முன்ன பின்ன தெரியலன்னா கூட நம்ம வாங்கோன்னு கூப்பிடணும் இல்லையா. வாங்கோ மாமி உட்காருங்கன்னு சொல்லி ஹால்ல வந்து அவளை உட்காத்தி வச்சிருக்கா. உட்காத்தி வச்சுட்டு நல்லா குரு பொம்மை எல்லாம் ஹால்ல இருக்கு. அவ லைட் எல்லாம் போட்டு குருவை பாக்குறதுக்காக இது பண்ணியிருக்கா. ஏன்னா ரெண்டாவது ஒரு பயம், ஏன்னா யாரையும் முன்ன பின்ன தெரியாதவாளை உள்ளரெல்லாம் விட முடியாது இல்லையா. அதனால போய் என்ன பண்ணிருக்கா, பிள்ளையையும் பொண்ணையும் எழுப்பியிருக்கா. அப்போ இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவாளை எல்லாம் உள்ள விட்டுருக்கேளேம்மா, என்ன இதுன்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டா. கேட்டு பிள்ளையும் எழுந்து வந்துட்டார். இந்த மாமியோட அம்மாவும் அங்க இருந்தா, அவளும் எழுந்து எல்லாரும் ஹாலுக்கு வந்திருக்கா. இந்த மாமி வந்து என்ன பண்ணிருக்கா பார்த்திருக்கா. அப்போ அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணினாலும் அந்த பிள்ளைய பார்த்து, நீதான் இந்த தர்பார வச்சியான்னு கேட்டிருக்கா. அது யாருக்கும் தெரியாது, சொன்னாதான் தெரியும் நமக்கு இவா இதை வச்சிருக்காங்கிறது. நீதான் இந்த ராஜராஜேஸ்வரி தர்பார வச்சிருக்கியாங்கிற மாதிரி கேட்டிருக்கா. அந்த பையனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். ஆமா நான் தான் வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப நன்னா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, அந்த பையனை பார்த்து என்ன பண்ணிருக்காளா, நன்னா இருப்ப அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சரி எனக்கு வெத்தலை பாக்கு குடும்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்கா. இந்த மாமி என்ன பண்ணிருக்கா, கண்டிப்பா மாமி நீங்க வந்து காஃபி சாப்பிடுறேளா அப்படின்னு கேட்டிருக்கா. எனக்கு காஃபி குடுக்கிற பழக்கம் இல்லம்மான்னு இருக்கா. சரி பால் சாப்பிடுறேளா, சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்கா. பாலை கொடுத்துருக்கா, நன்னா ஆத்தி கொடுத்துருக்கா. சரி தாம்பூலம் கொடு, நான் கிளம்புறேன் நாழி எடுத்து அப்படின்னு இருக்கா. தாம்பூலம் எடுத்துட்டு வந்திருக்கா. என் கண்ணாடி வளை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கா. வளைன்னு இப்படி கேட்கிறாடேன்ன உடனே கண்ணாடி வளையலும் எடுத்துன்னு தாம்பூலத்துல வச்சு கொடுத்துருக்கா. வச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கா, அந்த மாமி வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி வந்து நவராத்திரி சமயத்துல வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு வயசான சுமங்கலியா இருக்கா, நமஸ்காரம் பண்ணியிருக்கா. அந்த பையனை கூப்பிட்டு, ஏண்டா நீ நமஸ்காரம் பண்ண மாட்டியா அப்படின்னு இருக்கா. நமஸ்காரம் பண்ண மாட்டியான்னு உடனே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கா, வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கா. நீ நல்லா க்ஷேமமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அந்த பையனுக்கும் அம்பாள் மேல, சுவாமி மேல அபரிமிதமான ஒரு பக்தி. வெள்ளீஸ்வரர் காமாட்சி அப்படின்னா அவ்வளவு பக்தி. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்க, நமஸ்காரம் பண்ணிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன். அது வரைக்கும் அந்த மாமியோட பேர் வந்து என்னன்னு கேட்கணும்னே அவளுக்கு தோணவே இல்லை. வாசப்படிய ஜஸ்ட் தாண்டறதுக்கு போறா. மாமி மன்னிக்கணும், உங்க பேரு என்ன அப்படின்னு தெரியலையே, அப்படி என் பேர் என்னன்னே நான் கேட்கவே இல்லைங்க. மயிலாப்பூர்ல என் பேர் கற்பகாம்பா இப்படியே சொல்லியிருக்கா. மயிலாப்பூர்ல என் பேர் கற்பகாம்பா, எத்தனை அர்த்தம் அதுல இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஒவ்வொரு பேரு. இந்த மயிலாப்பூர்ல என் பேரு கற்பகாம்பா அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு, என்ன பண்றது இந்த காலத்துல யாரும் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்ட்டு எங்க போனானே தெரியலையா. நான் அந்த சமயத்துல நான் போன பொழுது அந்த மாமி அழ, நான் அழ, என் கூட வந்தவாள்லாம் அதை வந்து அதை எப்படி அந்த அந்த எக்ஸாக்ட் நடந்த மறுநாள் நான் போனேன். அந்த நிகழ்ச்சி நடந்த வெள்ளிக்கிழமைக்கு சனிக்கிழமை நான் வந்து அங்க போயிருக்கேன். அப்போ வந்து அந்த அனுபவத்தை வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஏன்னாக்க அவ அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கால ஏற்படக்கூடியதான் அந்த நிலைங்கிறது அம்பாளை வந்து யாரு அந்த உணர்ந்து இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் அது வெளிப்படும். இந்த நவராத்திரியில இந்த கலிகாலத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கா, அத பிரத்யக்ஷமா அம்பாளை தரிசனம் பண்ணிருக்கா, அதை அனுபவிச்சிருக்கா அப்படின்னா அவளுக்கு வந்த அம்பாள் நமக்காகவும் வருவா. இது வந்து பரம சத்தியம். அவ மேல அந்த மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வந்து பேசுற தெய்வம். அவோ அதாவது சொல்லுவா, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி கற்பகாம்பா சந்நிதிக்கு வெளியில நின்று அம்மான்னு கூப்பிட்டா ஒரு சில பேருக்கு என்ன வேணும்னு பதில் கேக்குமா, உள்ளேந்து என்னப்பா வேணும்னு கேக்குமா. எல்லாருக்கும் கேட்காது. அம்பாள் மேல யார் அந்த ஆத்மார்த்தமான பக்தியோட இருக்காளோ, பேசுற தெய்வம் கற்பகாம்பாளை விட பேசுற தெய்வம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த தெய்வம் நவராத்திரி சமயத்துல வந்திருக்கு அப்படின்னா நமக்காக வேண்டிய நம்ம உபாசனை பண்ணக்கூடிய, நம்ம ஆராதிக்க கூடிய மூர்த்தி நிச்சயமா வருவா
அப்படிங்கிறது பரம சத்தியம். அந்த பரதேவதையினுடைய கருணா கட்டாட்சம் நவராத்திரியில எல்லோருக்கும் நிறையணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நவராத்திரி 9 நாளும் அம்பாளை ஸ்மரிங்கோ, அம்பாளை நினைங்கோ, அம்பாளை சிந்தனையிலேயே இருங்கோ. வேற நம்ம எந்த காரியத்தை பண்ணினாலும் உள்ளுக்குள்ள அந்த காமாட்சியோட சிந்தனை ஓடிண்டே இருக்கட்டும், லலிதாம்பாளுடைய சிந்தனை ஓடிண்டே இருக்கட்டும். அந்த பரதேவதையினுடைய பரம கருணை நம்ம எல்லோருக்கும் எப்பொழுதும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்துகிறேன். எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த காமாட்சியின் கருணை பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு காமாட்சியின் பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.